தாய்ப்பாலில் ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ் மற்றும் டெசர்ட்டும் இருக்கிறது என்றால் நீங்கள் சிரிப்பீர்கள் அல்லவா? உங்கள் குழந்தை பால் அருந்தும் போது முதலில் வெளிவருவது பாலின் நீர்ப்பகுதிதான். பாலுடைய கொழுப்பு மற்றும் புரதங்கள் மார்பகத்தின் குழாய்களிலேயே அடைப்பட்டிருக்கும். எனவே ஃபோர் மில்க் என்ற இந்த பாலில் இருப்பது நீர்ச்சத்து மற்றும் கனிமங்களே. இது பசியில் இருக்கும் குழந்தையின் தாகத்தை தணித்து அழும் குழந்தையினை உடனடியாக சாந்தப்படுத்த உதவும். இவ்வாறு ஸ்டார்டர் முடிந்துவிட்டது. பின்பு இப்பால் தீர்ந்து போனவுடன் குழாய்களில் அடைப்பட்டிருந்த அடுத்த பகுதி வெளிவர ஆரம்பிக்கும். இந்த பாலில் கொழுப்பு சத்து, வே கெசின் போன்ற புரதச்சத்து மற்றும் பல வகை வைட்டமின்களும் நிறைந்திருக்கும். இது குழந்தைக்கு முக்கிய உணவாய் விளங்கும். இவ்வாறு மெயின் மீல்ஸும் முடிந்துவிட்டது. அடுத்ததாக அடிப்பகுதியில் தங்கி இருக்கும் கெட்டிப்பால் வெளிவர ஆரம்பிக்கும். ஹைண்ட் மில்க் என்ற இந்த பாலில் பெரும்பாலும் கொழுப்பு மட்டுமே நிறைந்திருக்கும்.